குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்து இப்போ மணிமேகலை வெளியேறுகிற விஷயம் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் இவங்க வெளியேறதுக்கு முக்கியமான காரணமே பிரியங்கா தான் அப்படிங்கிறத அவங்க ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டில் மணிமேகலை இன்டெரக்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த போஸ்ட்டில் மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே குக் வித் கோமாளியில் நான் ஒரு பார்ட்டாக இருக்க மாட்டேன். நான் எந்த ஒரு ப்ரோக்ராமில் கமிட் ஆனாலும் அதில் என்னோட சின்சியரிட்டி, ஹானஸ்ட் அப்புறம் டெடிகேஷனை ஃபுல்லாக கொடுத்துடுவேன். 2019 குக் வித் கோமாளில் ஜாயின் பண்ணப்பிலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து தான் இருக்கேன். ஆனால் அது எல்லாத்த விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையும் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். மணியாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், வாய்ப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ரெண்டாவது தான். என்னோட முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். அதனால் குக் வித் கோமாளி ஷோவில் நான் விலகிறேன். சொல்லப்போனால் இந்த சீசன் டோட்டலாகவே ஒரு ஃபீமேல் ஆங்கரால் டாமினேட் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆங்கர் பார்ட்டில் அவங்க வந்ததே சமைக்கிறதுக்காக தான். அதை மறந்துட்டு என்னோடய ஆங்கர் போர்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறாங்க. இந்த ஒரு சீசனில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. இந்த ஷோவோட ஒரிஜினாலிட்டி போயிட்டு நிறைய விஷயங்கள் டாமினேட் ஆகி ஓவர் ஷேடோ ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் பல குக் வித் கோமாளி சீசனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி ஒர்க் பண்ணதுக்கும் இந்த ஒரு குக் வித் கோமாளி சீசனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அதனால் தொடர்ந்து இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல கலந்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. இனிமேல் நான் அதில் இருக்க மாட்டேன். 2010 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நான் இந்த ஆங்கர் ஃபீல்டில் இருக்கேன். என் வாழ்க்கையில் என்னோடய கெரியரில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு இம்மெச்சூரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து பண்ணதே கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்தை எனக்கு பண்ணவங்களுக்கு என்னோடய ஆல் த பெஸ்ட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இனிமேல் வாய்ப்புகள் வரணும். அப்போ தான் மற்றவங்க லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகாது. வாழ விடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. மணிமேகலையோட இந்த ஒரு போஸ்ட் தான் இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் இந்த சீசன் 5ல பிரியங்கா சமைக்கிறதுக்காக ஒரு குக்காக தான் வந்தாங்க. ஆனால் அதை மறந்துட்டு மணிமேகலை ஆங்கரிங் பண்ணும்போது அதை தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி மணிமேகலையோட வாய்ப்பை வந்து இவங்க தட்டி பறிக்கிறாங்க அப்படிங்கிற கோவம் தான் இப்போ மணிமேகலைக்கு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.